ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பேக் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனோடது டீட்டெயிலான வீடியோ நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேபிக்கு என்னென்ன தேவைன்றது ஒரு செட் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன தேவைன்றது அடுத்த செட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேபி ரேப்பிங் டவல் தான் பார்க்குறோம். இங்கே 2 டவல் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்று வந்து பேபி வந்து இப்படி ரேப் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணும்போது இது பேபி வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கேன். சில பேர் வந்து நம்ம வந்து பெட் பில்லோ வந்து யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் பெட் பில்லோ இல்லைனா காட்டன் சாரியில் வந்து பெட்டாக ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபிக்கு வந்து ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து உல்லன் ஸ்வெட்டர் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறதுக்காக, ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் மந்த் இல்லையா. ஸோ என்னோட டெலிவரி டேட் வந்து ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்வெட்டர் வந்து 2 எடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி வந்து வைப்பிங் டவல். இது வந்து சின்னதாக வந்து உங்கள்கிட்ட 2-3 இருந்தால் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு அமேசானில் ஃபுல் செட் கிடைக்குது காட்டன் டவல், அது வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்தாலும் அதே வந்து எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து டைப்பர் வாங்கியிருந்தேன். இது வந்து காட்டன் வாஷபிள் டைப்பர்ஸ், அதனால் வந்து இது 3 வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இது இல்லைனா நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நார்மல் டைப்பரும் வந்து எடுத்துருக்கேன். இது பாருங்க, நார்மல் டைப்பர் நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணால் பார்ன் பேபிஸ்க்குன்னு கிடைக்கும். இது வந்து பார்ன் பேபி டைப்பர். நீங்கள் வந்து பார்ன் பேபி டைப்பர் நீங்கள் அமேசானில் போட்டு டெலிவரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பேபி வந்து யூரின் போகிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி லம்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து செட்டாக நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதனோட லிங்க்லாம் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஜெட்டி நிறையா வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி யூஸ் பண்ணால் காட்டன் வந்து பேபிக்கும் சாஃப்டாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணால் காஞ்சிரும். அதனால தான் சேஃப்டிக்கு வந்து டைப்பருக்காக 2 பேண்ட் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணும்போது வந்து தேவைப்படும். இது வந்து டைப்பர் பேண்ட் தான். இப்போ கொஞ்சம் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் வைடாக இருக்கும். அதனால் டைப்பர் பேண்ட் 2 எடுத்துருக்கேன். 2 வந்து ஜட்டி வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து காட்டன். குழந்தைக்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி காட்டன் தான் வந்து வாங்கணும். அடுத்து வந்து பேபிக்கு வந்து ட்ரெஸ் வந்து நான் 2 டைப்பில் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபுல் கை வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 2 செட்டு. உங்களுக்கு எத்தனை தேவையோ ஒரு 6 செட்டு போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து 3 to 5 days வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஹாஃப் ஸ்லீவ் போட்டு ஸ்வெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோப் கட்டுறது. பேபிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பட்டன் இல்லை, இந்த மாதிரி வந்து ரோப் கட்டுற மாதிரி தான் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ரவுண்ட் நெக்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், போடும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதுனா வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ரோப் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வந்து பட்டன் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து சர்ஃபில் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ எந்த புது துணி நீங்கள் வாங்கினாலுமே ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிலது வந்து பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து குழந்தை பிறந்தோடனே புது ட்ரெஸ்லாம் வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சிலது வந்து பேக்கப்புக்காக நான் கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து யூரின் ஷீட் தான். ஸோ இது வந்து பேபி வந்து யூரின் போடும்போது அதனால் வந்து நம்ம வந்து கீழே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே வந்து இந்த யூரின் ஷீட் போட்டு யூஸ் பண்ணிப்போம். ஸோ கிளைமேட்டுமே இந்த கிளைமேட்டுக்கு அதனால் நான் வந்து 3 யூரின் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதனோட லிங்க்லாம் வந்து நான் வந்து அமேசான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து பேபிக்கு வந்து டவல் 2 எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே வந்து கிட்டில் வந்து 2 டவல், பேபி வைப்பிங் டவல் எல்லாமே கொடுப்பாங்க. ஸ்டில் நான் பேக்கப்புக்காக வந்து 2 டவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பேபிக்கு தேவையானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2மே இருக்குது. நம்ம வந்து ஹெட் டு டோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம தலைக்கு ஷாம்பூ யூஸ் பண்ணலாம், பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் 2மே ஒரே பாட்டிலாக இருக்குன்றதுக்காக நான் இதை வந்து மாமா பிராண்டில் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பேபிக்கு வந்து லோஷன். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்ன் பேபிலேருந்து
ஒரு 3 to 6 இயர்ஸ் வரைக்கும் பேபிக்கு வந்து மில்க் லோஷன் தான் யூஸ் பண்ணணும். அதனால் வந்து இந்த மில்க் லோஷன் வந்து மம்மா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ லோஷனும் சோப்பும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கவரில். அப்போ வந்து நம்ம அங்கே ஹாஸ்பிட்டல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பேபி நெயில் கட்டர். இது வந்து ரொம்ப பார்ன் பேபிஸ்க்காகவே நெயில் கட்டர் தனியாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து சின்ன நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுவே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எல்லாமே செட்டாக இருக்கும். ஸோ ட்ரிம் பண்ணுறது, இந்த பீல் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இது மட்டும் தான் அதில் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன நெயில் கட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து நாங்கள் வந்து ஜீரணத்துக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, கடை மருந்து. ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு இந்த செட்டுக்கு இது வந்து கிடைக்கும் தனியாக. இது பார்த்திங்கன்னா வந்து வசம்பு. இது வந்து நான் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு சுட்டு வச்சுப்பேன். இது வந்து இப்போதைக்கு நான் செய்யலை, அது நான் கிளம்புற நேரத்தில் செஞ்சுக்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மாசிக்காய், ஜாதிக்காய் சொல்லுவோம். ஸோ இது மூணுமே வந்து குழந்தைக்கு வந்து உரசி ஊற்றுவோம். இது வந்து கோல்டு ஆச்சுன்னா மஞ்சள் கொம்பு தேவைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி அகலில் வந்து எல்லாமே உரசிட்டு ஒரு 2 சுற்று போல் உரசிட்டு இந்த மாதிரி அகல் விளக்கில் வந்து ஊற்றுறதுக்காக ஜீரணத்துக்கு குழந்தை வந்து வாமிட் எடுக்காமல் இருக்கும். அதனால் வந்து ஜீரணத்துக்கு வந்து இது நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே பாக்ஸில் செட்டாக வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஐப்ரோ பென்சில் கூடமே வந்து இந்த வசம்பு இருக்கு இல்லையா, அந்த வசம்பில் வந்து உரசிட்டு இதிலே ஐப்ரோ பொட்டெல்லாம் வைப்போம். இது வந்து திருஷ்டி கலையோ குழந்தைக்குமே ரொம்ப நல்லது. அதனால் வந்து இந்த வசம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அதனோட டீட்டெயில் வீடியோ வந்து நாங்கள் இந்த மாதிரி மையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுவே வந்து திருஷ்டிக்கு வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுவோம். அதனோட டீட்டெயில் வீடியோ நான் குழந்தைக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு வந்து 5 க்ளவுஸு வித் சாக்ஸ் வந்து செட்டாக இருக்குது. இதுவுமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஒரு 8 செட் போல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 க்ளவுஸ் இருக்கும், 2 க்ளவுஸு 2 சாக்ஸ் இருக்கும் பேபிக்கு. ஸோ இது வந்து செட்டாக அப்படியே இருக்கும் 4-4ஆ. ஸோ இது வந்து பேபிக்கு இப்போ குளிருக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இது தேவைப்படும். அதனால இதுவுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குளிருக்கு வந்து கொஞ்சம் சூடான அதெல்லாம் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் வந்து சூடாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குளிருக்கு. இது ஆல்ரெடி நான் பாப்பாவுக்கு ஒரு செட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் நைட் டைமில் வந்து நீங்கள் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரு செட்டாகவே அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு டாப்பு, ஒரு பேண்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து அப்படியே காலோடைய அப்படியே பேண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹேட் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்வெட்டர்லேயே வந்து அந்த குல்லா வந்து அட்டாச்சாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு குல்லா வந்து பேபிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 3 செட் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஜாம் சூட் மாதிரி. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுற அன்றைக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட குல்லா அப்படியே அட்டாச்சாக வரும். ஸோ இந்த மாதிரி செட் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் என்னென்ன எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும்னு பார்ப்போம். முதல்ல வந்து கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே ஹாட் வாட்டர் தேவைப்படும். அதனால் வந்து கெட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில், ஹாட் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில். அடுத்து வந்து ஃப்ளாஸ்க், நம்ம வந்து பால், டீ, காஃபி ஏதாச்சும் வாங்குறதுக்காக ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வெயிட்லெஸ் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பிளேட்டு சாப்பிட்றதுக்கு, ஸ்பூனு, கரண்டி, சிசர் வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ரஸ்க் பிஸ்கட் ஏதாச்சும் தேவைப்படும் அதுக்கு நம்மளுக்கு வந்து சிசரு. அப்புறம் வந்து காஃபி இல்லைனா தண்ணி குடிக்கிறதுக்காக கிளாஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, ரேசர் இல்லைனா வேண்டாம். அடுத்து வந்து நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு சும்மா பவுடர், ஸ்டிக்கர், பின்னு வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கோங்க. கிளிப்பு, 2 கோம்பு, குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் பட் வந்து தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது வந்து மிரர் எடுத்து வச்சுருக்கேன். பட்ஸ் வந்து பேபி பட்ஸ் தான் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மோஸ்ட்லி பேபிக்கு வந்து நம்ம காட்டன் டவலில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இது வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டன் வந்து கோல்டுக்கு வச்சுக்கிறதுக்காக காதுக்கு காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மெடிக்கல் டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தைலம், பேபி விக்ஸு,
அடுத்து வந்து தலைவலி டேப்லெட்டு, ஃபீவர் டேப்லெட், அந்த மாதிரி பேராசிட்டமல், ஐசிப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய கால்சியம் அயன் டேப்லெட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துப்போம். முதல்ல வந்து அம்மாவுக்கு வந்து நைட்டி வந்து ஜிப் நைட்டி, ஜிப் இல்லாத நைட்டி ரெண்டுமே வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2லேருந்து 3 செட்டு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட் ஒரு 2 எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து லெக்கிங் வந்து எனக்கு தேவை, அதனால நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது வந்து ரொம்ப குளிராக இருக்கும், அதனால் வந்து லெக்கிங் வித்து நான் இன்ஸ்கர்ட் போடுவேன், அதனால தான் இது. அடுத்து வந்து நம்மளோட இன்னர் வேர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து சாக்ஸ். கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 செட் வந்து சாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அம்மாவுக்கு. அடுத்து வந்து டவல் வந்து குளிக்கிறதுக்கு. அடுத்து ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வெட்டர் வந்து ஒரு 2 செட் எடுத்திருக்கேன். ஸ்கார்ஃப் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பேட் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து சாரீ வந்து 2 செட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து குளிருக்கு வந்து பிளாங்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சால்வையும் பிளாங்கெட்டும் அது வந்து ஒரு 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து குட்டி குட்டி காட்டன் கிளாத்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேபிக்கு வந்து இனிஷியலாக வந்து இருக்கும்போது தேவைப்படும். இனிஷியல் ஸ்டேஜில் குழந்தைக்கு வந்து நம்ம வந்து டைப்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இது வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வேஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி நம்ம வந்து போட்டு திருப்பி வந்து இது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 3 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து ரொம்ப மெயினாக தேவைப்படும். ஸோ அது யூரின் கிளாத் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டிஸாக வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட் காட்டன் கிளாத்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி முக்கோணமாக ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கடைசியாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக், ஹாஸ்பிட்டலோட புக்கு, வந்து ஹாஸ்பிட்டல் புக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு செட்டாக வந்து கவரோடு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து மெயினாக வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் புக்கு, அதுக்கப்புறம் இந்த எம்சிபி கார்டு, அதாவது எபிக் நம்பர், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்து மெயினாக வந்து தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா 9th மந்த் ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ டெலிவரி பெயின் வரும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட அடுத்து யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பேபி பிறந்த அப்புறம் என்னென்ன தேவை எல்லாமே வந்து நான் வீடியோவில் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.